ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். சேது எங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்லே காத்திருப்பான். நான் தமிழை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலோடைய பின் வாசல் வழியாக வேறு வண்டியை பிடிச்சு எக்ஸாம் எழுத அவளை கொண்டு போய் விடுவேன். இதுக்கும் சேதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பாட்டி சேதுவை காப்பாற்றி விட்டுறாங்க. அப்போ ராஜாங்கம், நான் தான் தமிழில் பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனேன், எனக்கு என்ன தண்டனை வேணால் கொடுன்னு கேட்குறாங்க பாட்டி. என்னோட பேச்சை மீறி எனக்கு நீங்கள் ரொம்ப அவமானத்தை கொடுத்துட்டீங்க, அதனால இனி உறவு கொண்டாடிக்கிட்டு என் முன்னால் நிற்காதீங்கன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபமாக அங்கேருந்து போயிடுறாரு. அவர் அங்கேருந்து போனதும் எல்லோரும் போய் வேலையை பாருங்கடி, இது ஒரு பிரச்சனைன்னு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாளுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாட்டியை துரத்தி விடுறாங்க. எல்லாரும் முடங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தமிழை பாட்டி கட்ட பிடிச்சி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. தமிழ் வீட்டில் அவங்க தங்கச்சி ஓடி வந்து தமிழ் +2ல் 600க்கு 600 மார்க் எடுத்து பாஸ் ஆனதை சொல்கிறா. இதை கேட்டு அம்மாவும் பாட்டியும் ஷாக் ஆகும்போது தமிழோட அப்பாவும் வந்துடுறார். எப்படி தமிழ் பரீட்சை எழுத போனான்னு கேட்க தங்கச்சி நடந்த கதையெல்லாம் விவரித்து பாட்டியும் சேதுமா அம்மாவும் தான் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறா. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு படிப்புனாலே பிடிக்காது, இதனால் தமிழுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு தமிழோட அப்பாவும் அம்மாவும் பயப்படுறாங்க. தமிழ் அவங்க ஸ்கூல் ஹெட்மிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் என்ன ஊக்குவிச்சதுனால தான் என்னால் இவ்வளோ பெரிய சாதனை பண்ண முடிஞ்சது, அதனால் உங்களுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அவளை பாராட்டிட்டு, அடுத்து டாக்டருக்கு படிக்க போகிறேன்னு சொன்னியே, உங்கள் மாமா ஹெல்ப் பண்ணுவார் தானே அப்படின்னு கேட்க, அம்மா டீச்சர் பண்ணுவான்ட்டு தமிழ் ஃபோனை வச்சிடுறாங்க.